என் பெயர் முருகேசன். இன்னும் 2 தினங்களில் அவளுக்கு திருமணம். அவள் வீட்டை தாண்டி சென்ற என்னை ஏதோ ஒரு குரல் அழைத்தது. இலை மக்கா! திரும்பி பார்த்தேன். பூத்தும் பூக்காத மல்லிகையைப் போல் அலமேலு நின்று கொண்டிருந்தாள் அவள் வீட்டு வாசலில். உள்ளே வா என செய்கை காட்டினாள். சற்றே பதட்டத்தோடுதான் சென்றேன். ஒரு ஓட்டு வீடு, அதில் ஒரு நாற்கட்டில், மூலையில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி, அதன் அருகே ஒரு நாற்காலி. அந்த நாற்காலியில் என்னை அமரச் சொன்னாள். அவள் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். தண்ணி குடிக்கிறியா? இல்ல வேண்டாம். என்ன சொல்லு அலமேலு, ஜவலட்ட ஏதாவது சொல்லணுமா? அவள் முகம் முற்றாக வாடியது. தொலைக்காட்சியில் ஒளிர்ந்த ஏதோ ஒரு பாடலை பார்ப்பது போல மௌனித்திருந்தாள். வந்த வார்த்தை தொண்டைக்குள்ளேயே திக்கித்து நிற்கிறது. செவலை. கற்பும் கலையுமாக கலகலப்பாக பேசி எவரையும் கவரக்கூடியவன். என்னை விட சற்று மூப்புதான். ஆனாலும் உற்ற நண்பனை போலத்தான் நடத்துவான். கோவில் கொடை, உவரி திருவிழா, ஊரில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகள், சுப விழாக்கள் என எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு பெண்ணை கவர்ந்து விடுவான். கவர்வதற்காகவே அலைவான். அதற்காக நிறைய மெனக்கெடுவான். தென்னை மரத்தில் சேலையை சுற்றிவிட்டாலும் கூட பிகர் எப்படி என்பதை ஆராய்ந்து ஏமாந்தால்தான் அவன் கண் அடைபடும். அதது அன்றோடு முடிந்துவிடும் என்பதுதான் அவன் தனித்த தருதலைத்தனம். அக்கம் பக்க வீட்டு அக்காக்கள் கூடி தெருவில் அமர்ந்து பீடி சுற்றுவார்கள். அலமேலுவும் அவர்களில் ஒருத்திதான். ஏதோ தூரத்து உறவின் முறையை தோண்டி அலமேலுவை அத்தை மகள் என கிண்டல் செய்வான் செவலை. அவள் கண்டுகொள்ளவே மாட்டாள். தெருவில் போகும் போதும் வரும்போதும் அவளையே பார்ப்பது, வெடித்து சிரிக்கும் அளவிற்கு ஏதோ ஒன்றை நகைச்சுவை பொங்கச் செய்வது, சாடையாக அவளையே பேசுவது என பெண்ணை ஈர்க்கும் வித்தை அத்தனையும் செய்தான். அப்படித்தான் ஒரு நாள் நானும் செவளையும் தெருவில் வந்து கொண்டிருந்த போது அலமேலு மட்டுமே பீடி தட்டோடு அமர்ந்திருந்தாள். என் தோள்களை அழுத்தி, மக்காலே, அலமேலுட்ட அவளை நான் லவ் பண்ணுதேன்னு சொல்லல என்றான். நீ ஒருத்திய லவ் பண்ணா பரவாயில்ல, 1000 பிள்ளைய லவ் பண்ணுவ, அதுக்கு நானா பலிகடா? போடா போடே. அம்மா மேல சத்தியம்ல மக்கா, இப்ப அவளை மட்டும்தான் லவ் பண்ணுதேன் சொல்லுலே என கெஞ்சினான். நான் மெல்ல சென்று அவள் அருகில் அமர்ந்து கொண்டேன். அவள் பீடி தட்டில் உள்ள பிளேடு ஒன்றை எடுத்துக்கொண்டு என் நகத்தை வெட்டுவது போல பாவலா செய்து கொண்டே, ஏட்ட செவல உன்னை லவ் பண்ணியானாம் என்றேன். அவள் ஒன்றுமே சொல்லவில்லை. கவிழ்ந்தவாறு சிரித்தாள். எனக்கு சிறு ஆறுதல் நினைத்து கொண்டேன். இது ஏற்கனவே அரும்பிய காதல், என் பங்கு எதுவும் இல்லை என்று. அதன் பிறகு வழக்கமான காதலர்களின் சேட்டைகள் அனைத்தும் சுபமாக நடந்தேறியது. இடையில் தகவல் தொலைத்தொடர்பு, பொருட்கள் பரிமாற்றம் மட்டும்தான் என் பங்கு. ஒரு நாள் நள்ளிரவு 1 மணி இருக்கும். என்னை காவல் வைத்துவிட்டு அலமேலுவும் செவளையும் அலமேலு வீட்டிற்கு அடுத்ததாக ஓர் ஆளற்ற வீட்டில் ஒதுங்கினார்கள். பேரச்சத்துடன் ஓர் இருட்டில் ஒளிந்திருந்தேன் நான். சிறிது நேரத்தில் டமடம என எவரோ அடிக்கும் ஓசை கேட்டது. நடுநடுங்கி போனேன். அலமேலுவின் கூந்தலை பற்றி கொண்டு அவள் தாய் இழுத்து கொண்டு சென்றாள். சிறிது நேரத்தில் செவளை லுங்கியை மடித்து கட்டி கொண்டு என்னை கவனிக்காதது போன்று கடந்து சென்றான். என்னை காட்டி கொடுத்து விடக்கூடாது என்கிற ஒரு தூய எண்ணம் தான் அது. எனக்கு பயமும் சோகமுமாய் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. எனக்கு செவளையை விட அலமேலுவை தான் மிகவும் பிடிக்கும். செவளைக்கு அலமேலு பலரில் ஒருத்தி என்றால் அலமேலுக்கு ஆண்வாடையே செவளைதான். அவள் ஒரு அபலை பெண். திடீரென கிடைத்த அதீத அன்பில் திக்குமுக்காடி அவன் விருப்பத்திற்கு இசைந்திருக்கிறாள். மிகுந்த மன உளைச்சலாக இருந்தது எனக்கு. மறுநாள் செவளையை பார்த்தேன். அவன் எப்போதும் போல இருந்தான். எந்த சலனமும் இல்லை அவனிடம். ஆச்சரியமாக இருந்தது. அஞ்சி அலமேலு வீட்டு பக்கமே போகவில்லை நான். 1 வாரம் கழித்து சென்றேன். வீட்டுக்குள் இருந்த அலமேலு என்னை பார்த்ததும் வேகமாக வாசலுக்கு வந்தாள். வாசலின் முன்னமர்ந்து ஓலைப்பெட்டியை பின்னிக் கொண்டிருந்த அவளின் தாயின் பின்னால் நின்று 2 விரல்களை காட்டி ஏதோ செய்கை காட்டினாள். எனக்கு ஒன்றுமே விளங்காமல் சென்று விட்டேன். பிற்பாடு செவளையிடம் சொன்னேன். 2 மணிக்கு அவ அம்மா பீடி கம்பெனிக்கு போயிருவாவ, அந்த நேரத்துல அவட்ட போய் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வா என்றான். நானும் சென்றேன். தடாகத்தில் தவிக்கும் மீனை போல கண்கள் நிரம்ப நீர் அவளுக்கு. பரிதாபமாக இருந்தது. எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பாக்காவ, அவியல என்னை கூட்டிட்டு போக சொல்லல என உடைந்த குரலில் சொன்னாள். 1 தங்க மோதிரங்களை தந்து இத வச்சு ஏற்பாடு பண்ண சொல்லு என்றாள். ஏதோ மனதில் ஒரு உற்சாகம் எனக்கு. செவளைக்கும் அலமேலுவுக்கும் கல்யாணம் நடந்தால் அதுவே எனக்கு பிறவி பலனாக தோன்றியது. அவனிடம் மோதிரத்தை கையளித்தேன்.
கல்யாணம் பண்ணணுமாம்ல, கூட்டிட்டு போல என்றேன். நெடுநேரம் யோசித்தான். கல்யாணத்துக்கு நான் இன்னும் தயாராகல, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துதான் கட்டுவானாம் அப்படின்னு போய் சொல்லு அவள்கிட்ட என்றான். லே கிருக்கா, அவளுக்கு அவ வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டாவலாம் என படபடப்பாக சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வேணும்னா அவளை காத்திருக்க சொல்லு, இல்லைன்னா வீட்டுல பார்க்க மாப்பிள்ளைக்கு கழுத்தை நிட்ட சொல்லு என்றான். அவன் கழுத்தை நிறுத்திவிட வேண்டும் போல் தோன்றியது. நடந்ததை அவளிடம் சொன்னேன். எதுவுமே சொல்லவில்லை அவள். எப்போதும் போல கண்கள் நிறைந்து வெடுக்கென வீட்டிற்குள் சென்று விட்டாள். அதன் பிறகும் அவள் வீட்டின் முன் அடிக்கடி செல்வதுண்டு. அவளை காண இயலவே இல்லை. வெயிலில் கருகும் ஈசலை போல குற்ற உணர்ச்சியால் செத்து கொண்டிருந்தேன். அவளுக்கு திருமணம் என்கிற செய்தி கொஞ்சமாய் ஆறுதல் தந்தது. திருமணத்திற்கு முன்பு ஒரு முறை அவளை சந்தித்து விட வேண்டும் என்பது என் அவா. அப்படித்தான் அந்த நாளும் வந்தது. மௌனமாக இருந்தவளை, சொல்லு செவலட்டை ஏதாவது சொல்லணுமா? அவள் வெளி இப்போதும் நிறைந்து விட்டது. எனக்கு அவள் காலில் விழுந்து அழ வேண்டும் போல் இருந்தது. பாதி அழுகுரலில் ஆமா என்றாள். ஆனால் நான் இப்ப அவன்கிட்ட பேச மாட்டேனே என்றேன். எனக்காக ஒரே ஒருக்கா பேசு என்றாள். நான் எதுவுமே பேசவில்லை. பெருங்காட்டுக்குள் தனித்திருப்பதை போன்று மனம் படபடத்தது. அவனுக்காக என்னால காத்திருக்க முடியல, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லல என்றாள். அந்த வார்த்தையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. இத்தனைக்கும் பிறகு தன்னுடைய தவறுதான் என தன்னை நோகிக்கிற அளவுக்கான பரிசுத்தமான காதல் பரிதாபமாய் ஏமாற்றப்பட்டுள்ளது. இந்த பேரவள செயலில் எனக்கும் பங்குள்ளது. என் கண்கள் நிரம்பியது. வெடித்து அளவா முடியும், அடக்கி கொண்டு விறுவிறுவென வெளியேறினேன். கட்டறுந்த கால்நடை போல கால் போன திசையில் வானம் பார்த்த காட்டில் அலைந்தேன். கிட்டத்தட்ட கால் இடறி கால் முட்டி மூழ்கும் அளவிலான ஓர் ஓடையில் விழுந்தேன். முழுதாய் மூழ்கினாலும் பாவம் போய்விடுமா என்ன? வண்ணம் மாறும். வழி தோய்ந்த எண்ணத்தை என்ன செய்வது?